ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நாளைக்கு சண்டேன்றதுனால ரிலாக்ஸாக இந்த கோலத்தை போடுங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க லாஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் கோலமும் நல்லா போடுறீங்க, ஈஸியான ரெசிபீஸும் நிறையா சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கேட்டுக்கிட்டதுனால அவங்களுக்காக இந்த ரெசிபியை பற்றி இன்றைக்கி சொல்ல போகிறோம். என்னென்ன தேவை அப்படின்னா, ப்ரெட்டு, அதுக்கப்புறம் குடமிளகா, கேரட்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் தேவை. ப்ரெட்டை நல்லா டோஸ்டர் இருந்ததுன்னா டோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா தோசைக்கல்லில் கொஞ்சமாக நெய் விட்டு அதிலே கொஞ்சம் சர்க்கரை தூவி 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி கிறிஸ்பியாக வர மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வானலில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அது கூடயே இந்த காய்கறி கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, நீட்டாக கேரட்டையும் குடமிளகாயும் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அது கூட போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிடுங்க. வதங்கும் போதே அதுக்கு உங்களோட ஆப்ஷன் தான். நான் சாம்பார் மிளகாத்தூளே போடுவேன், இல்லைன்னா தனி மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. உப்பு அதிலே போட்டுட்டிங்கனாக்கா போதும், தண்ணி தெளிக்க வேண்டாம். அது வதங்கிட்டு இருக்கும்போதே அது அந்த அந்த குடமிளகாயில் இருக்கக்கூடிய தண்ணியிலே அது வெந்துடும். கொஞ்சம் நேரம் சிம் பண்ணி தம் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சோயா சாஸ் வேணும்னா உங்கள் ஆப்ஷன் தான், வேணும்னா போட்டுக்குங்க. இல்லைன்னா லைட்டாக சர்க்கரை, நாட்டு சர்க்கரையோ இல்லை இந்த சர்க்கரையோ போட்டு லைட்டாக கொஞ்சம் நல்லா வதங்கட்டோன்ட்டு போட்டு கிண்டி விட்டு சிம் பண்ணி நிறுத்தி வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரெட்டை எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணி அதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஈஸியான ரெசிபி இது. சைட் டிஷ் எதுவுமே இல்லாமல் ஈஸியாகவும் சாப்பிட்லாம், ஹெல்த்தியாகவும் இருக்கும், காய்கறியும் சேர்த்த மாதிரி இருக்கும். அதனால் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கோலம் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.